முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் ஈடுபாடு அதிகம். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் என்னென்னா, நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் தலைவர் கலைஞர் எழுதிய வசனங்களை பேசி காட்டுறது ஒரு மகிழ்ச்சிங்கிறத விட ரொம்ப பெருமை. ஒரு கல்லூரி மாணவர்கள் எங்கள் வகுப்பு தோழர்கள் ஒரு 20 பேர் உட்கார வச்சுட்டு பராசக்தி வசனத்தையோ இல்லை சாம்ராட் அசோகன் வசனத்தையோ ராஜா ராணியில் சேரன் செங்குட்டுவன் வசனத்தையோ பேசி காட்டுறது ரொம்ப பெருமையாக இருக்கும். அதை பேசி காட்டி ஒரு 20 பேர் கைத்தட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரக்கம் முளைச்ச ஃபீலிங். நம்ம காலேஜிலேருந்து வீட்டுக்கு சைக்கிள் தான் போவேன், சைக்கிள் தான் வருவேன். அந்த சைக்கிள் அப்படியே பறக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பெருமிதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் வாழ்கிற எல்லாருக்குமே, பொதுவாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் வாழ்ந்த அனைவருக்குமே ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுகிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ எனக்கு எல்லாமே அந்த குறைபாடு இருக்குது. இருந்தாலும் கூட இந்த ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கான ஒரு பயிற்சியை வழங்கினது கலைஞருடைய வசனங்கள் தான். அது பராசக்தி வசனத்தை பேசி பழகும் போதும் சரி, இந்த சேரன் செங்குட்டு மாதிரி வசனங்களை பேசி பழகும் போதும் சரி, அந்த ஒரு பழக்கம் நம்மளுக்கு வருது. அது அவருடைய வசனங்கள் மூலமாக தான் வருது. அப்படி அவருடைய வசனங்களை மாணவர்கள்கிட்ட தோழர்கள்கிட்ட பேசி காட்டி கைதட்டு வாங்கி பெருமையடைந்த நான் அவருடைய வசனத்தையே பேசி நடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். பாலைவன ரோஜாக்கள், மண்ணின் மைந்தன் 2 படத்தில் தலைவருடைய வசனங்களை பேசி நடிச்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதை அவர் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் எங்கிட்ட பாலைவன ரோஜாக்கள் நடித்தோன்னே அவர் என்ன செல்லம்மா சத்தின்னு தான் கூப்பிடுவார். சத்தி, உனக்கு நல்லா இந்த ரா லா லா இதெல்லாம் நல்லா வருது, ரா ரா இதுக்கெல்லாம் நல்ல வித்தியாசம் கொடுத்து பேசுகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்போ அவர் தலைவர் சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா கொஞ்சம் விட்டோம்னு வச்சுங்களேன், இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போது தொழிலாளி அப்படின்னு சொல்கிறோம், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா தொழிலாளி அப்படின்றோம். அதனால் கலைஞர் பாராட்டினதுக்காகவே இந்த லா 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 கிட்ட வரையில் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய ஒரு எண்ணம் வந்துடுது. அப்படி அவருடைய வசனத்தை பேசி நடித்து அவர் உட்கார்ற பல மேடைகள் நானும் அவர் கூட அமர்ந்து அதே மேடையில் அவருடைய வசனத்தை பேசி காட்டி பொதுவாக பேசி அவர்கிட்ட கைதட்டல் வாங்கினது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். தனிப்பட்ட முறையில் நம்ம சந்திக்கும் போது நமக்கு ஒரு இந்த வயது வித்தியாசம் இல்லாமல், ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவோமே, அதுவே இல்லாமல் ஒரு சக கல்லூரி தோழன் மாதிரி பழகுவார். அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப எனக்கு பிடித்த விஷயமே நகைச்சுவை உணர்வு தான். அதுதான் அவருடைய தளராமைக்கு முக்கியமான காரணம். அதுதான் வெற்றி தோல்வி எது வந்தாலும் அதே சிரிப்பு, அதே கிண்டல் கேலி, அதே ஸ்பான்டேனிட்டின்னு சொல்லுவோம் பாருங்கள், டக்குன்னு பதில் சொல்கிற ஒரு விஷயம். அதை நான் பல விஷயங்கள் அவர்கிட்ட நேரில் நான் ரசிச்சிருக்கேன். அவரோட மேடையில் அமர்ந்து நான் அவர் பேசிய வசனத்தை பேசி காட்டினதுக்காக அதுக்கப்புறம் அவர் பேசும்போது மந்திரி நான் பராசக்தியில் வந்த வசனத்தை பேசி காட்டின ஒரு மேடையில் உடனே அவர் தம்பி சத்யராஜ் இப்படி பேசிட்டதுனால நான் சளைத்தவனாயிடக்கூடாது இல்லையான்னு சொல்லிட்டு, நான் இப்போ ஒரு வசனத்தை பேசி காட்டுறேன் வசனத்தைன்னு சொல்லி மந்திரி குமாரி படத்தில் ஒரு வசனத்தை பேசி காட்டி, எப்படி உனக்கு போட்டியாக பேசிட்டுனா அப்படின்னு என்னை பார்த்து சிரித்தார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நான் பெரியார் படத்தில் பெரியாராக நடித்தப்போ எனக்கு பெரியார் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய 19வது வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் இந்த மோதிரத்தை பெரியார் அணிஞ்சிருந்தார். இது தந்தை பெரியாருடைய அருங்காட்சியகத்தில் இருந்தது. பெரியார் படத்தினுடைய 100வது நாள் விழாவில் ஆசிரியர் வீரமணி ஐயா திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா இந்த மோதிரத்தை கலைஞர் கையால் கொடுத்து என் விரலில் போட்டு விட சொன்னார். அது என் வாழ்க்கையின் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது கலைஞர் போடும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த மோதிரம் யார் கைக்கு போகுமோ என்று நினைத்து கொண்டிருந்தேன், என் விரலுக்கும் வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அது தம்பி சத்யராஜன் விரலுக்கு போனது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி முடித்தார். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதாவது கலைஞருடைய வசனத்தில் ஒரு வார திறமை இருக்கும். பராசக்தி படத்தில் ஏழ்மையின் காரணமாக, வறுமையின் காரணமாக, அது நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் கதாநாயகன், அவருடைய தங்கையா ரஞ்சனி மேடம் நடிப்பாங்க. அவங்க தன்னுடைய குழந்தைய ஆற்றுல தூக்கி வீசிட்டு அவங்களும் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் போலீஸில் பிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு வாதிடுவார் நடிகர் தலைவர் கோர்ட்டில்.
அது எப்படி பேசுவார்னா, சென்சார்லேயே ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது கொலை செய்வதும் தவறு, தற்கொலை செய்வதும் தவறு, அதை நியாயப்படுத்தி பேசுவது எவ்வளோ சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சூழ்நிலையில் நடிகர் திலகத்தினுடைய தங்கையாக நடித்த அந்த கதாபாத்திரத்துக்கு வேறு வழி இல்லை. வறுமை, ஏழ்மை, பாதுகாப்பின்மை, அதனால் ஒரு கை குழந்தையை ஆற்றுல தூக்கி வச்சுட்டு அவங்களும் உள்ள குறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த வசனம் வரும், விருப்பமானவர்களை கொள்வது விந்தை அல்ல, உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர், அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லியிருக்கிறார், அது கஷ்டம் ஒருவரை காண சகிக்காமல். இதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறாள் என் தங்கை கல்யாணியும், இது எப்படி குற்றமாகும் அப்படிம்பாரு. இப்போ காந்தி உதாரணம் சொல்லி பேசும்போது என்ன செய்ய முடியும்? இதுதான் அவருடைய வார திறமை. அந்த வார திறமையில் கரெக்டான அந்த காட்சிக்கு வைக்க வேண்டிய வசனத்தை வச்சு அதில் அந்த ரைமிங் இருக்கு பாருங்க, நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அவர்கிட்ட ஆயிரக்கணக்காக இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் இன்னும் ரொம்ப நாள் வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும். அவருடைய இருப்பே நமக்கெல்லாம் ஒரு கம்பீரமான ஒரு அமைப்பை கொடுக்குது, ஒரு நெஞ்சு உரத்தை கொடுக்குது. முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க பல்லாண்டு என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முத்தமிழறிஞரின் காவிய வசனங்கள். என்னுடைய நடிகனாக எனக்கு மிகவும் பெருமையாக ஒரு தருணம். இந்த தருணம் தலைவர்களுடைய 95வது பிறந்த தினத்தன்று அவருடைய வசனங்களை, அதாவது மிக பிரபலமான நாம் போற்றி கொண்டாடக்கூடிய அந்த வசனங்களை பற்றி, அந்த திரைப்படங்களை பற்றி நான் பேசுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு, மிகவும் பெருமையாக இருக்கிறது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒவ்வொரு முறையும் தமிழ் சினிமா மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் சினிமாவின் முதல் ட்ரெண்ட் செட்டர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டுமே. அதாவது அந்த சூழலிலே ஒரு கதாநாயகன் என்பவர் பாட்டு பாட தெரிந்திருக்க வேண்டும், படம் முழுவதும் பாடலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போதைய திரைப்படமாக இருந்தது. 1947 ராஜகுமாரி தலைவர் அவருடைய வசனம், அந்த வசனம் தான் முதல் முறையாக ஒரு கதாநாயகன் ஒரு பாடல்கள் எல்லாம் இல்லாமல் வீர வசனங்களை பேசி நம்முடைய சமுதாய பிரச்சனைகளை, சமுதாய சாடல்களை மிக அருமையாக வசனங்களாக சொல்லப்பட்ட திரைப்படம். அதுவரையில் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய தமிழ் மக்கள் ஒரு வசனத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். வசனத்திற்காக திரைப்படங்கள் ஓட ஆரம்பிக்கிறது, ஒரு நடிப்பிற்காக படம் ஓட ஆரம்பிக்கிறது. அது எங்கே துவங்குகிறது என்றால், பராசக்தியிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு நடிகர் பின்னாடி அந்த வசனங்களுக்காக திரைப்படங்கள் ஓடுகிறது. அதிலே பொதுவாக தமிழகத்திலே சமுதாய புரட்சி, பெண்ணியம், கல்வி, இவை அனைத்துமே தலைவர்களுடைய வசனத்திலே, குறிப்பாக எல்லா திரைப்படங்களிலும், அது புராண படங்களாக இருந்தாலும் சரி, சமூக படங்களாக இருந்தாலும் சரி, எல்லா படங்களிலும் நம்முடைய பெரியார் அவருடைய பகுத்தறிவு உட்பட எல்லாமே அதிலே திணிக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் முழுமையாக அவருடைய வசனங்கள் இருந்தது. அந்த வசனங்கள் மட்டுமே இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. தலைவர் அவருடைய வசனங்களில் கொஞ்சம் பெண்ணிலிருந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இளைஞன், அதாவது இன்றைய சூழலுக்கு நாங்கள் பார்த்த திரைப்படங்களிலிருந்து, அதாவது நாங்கள் சுட சுட பார்த்த திரைப்படங்களே அது வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இளைஞன் என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு ஒரு இறுதி காட்சிக்கு முன்பாக ஒரு வசனம் வரும். முன்பெல்லாம் தலைவர் அவர்களுடைய வசனம் முற்றிலும் அந்த கவித்துவமான வசனங்கள் இருந்த சமயம் இல்லாது, இப்போது ரொம்ப சாதாரணமாக சமுதாயத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கும் பொழுதும் அவருடைய வசனங்களில் ஒரு கூர்மையை அப்பப்போ திணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த வகையில் திரு விஜய் அவர்களும், பாடலாசிரியர் விஜய் அவர்களும் திருமதி குஷ்பு அவர்களும் பேசுவது போல் ஒரு காட்சி. அதில் ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு மிகப்பெரிய அவமானம் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ திருமதி குஷ்பு அவர்கள் சொல்லுவாங்க, இத்தனை அவமானத்திற்கு பிறகும் அமைதியாக இருந்தால் அந்த அமைதியே உன்னை பார்த்து சிரிக்கும் என்ற ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கும். அந்த வசனம் அந்த சமயத்தில் எப்படி இருக்கும்னா, ஒரு இளைஞன், அவனுடைய பெற்றோர்கள், அந்த சமுதாயம் அத்தனை விஷயங்களையும் தானே ஜீரணித்து பொறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கப்புறம் தான் வெகுண்டு எழணும் அப்படிங்கிற சூழலில் சொல்லப்பட்ட ஒரு மிக அருமையான விஷயம். உன்னுடைய இத்தனை அவமானங்களுக்கு பிறகும் நீ அமைதியாக இருந்தால் அந்த அமைதி என்ற வார்த்தை ஒன்றை கைகொட்டிச்சிருக்கும் என்ற ஒரு அருமையான ஒரு கூர்மையான வசனத்தை எழுதியிருப்பார் இளைஞன் என்ற திரைப்படத்தில் இருந்து. தலைவர் அவருடைய திரைப்படங்கள் அந்த சமயத்திலே திரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி அந்த திரைப்படங்கள்லாம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது 1961 தாயில்லா பிள்ளை என்ற திரைப்படம், அதில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை. ஸ்டார் காஸ்ட்னு சொன்னால் டிஎஸ் பாலையா அவர்கள், மனோகர் அவர்கள், இது போல் ஆட்களை வைத்து தான் அந்த படங்கள் எடுக்கிறாங்க. எம்பி ராஜம்மா அவர்களை வைத்து எடுக்கிறாங்க.
அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். அதற்கு மிக முக்கியமான காரணமே தலைவர் அவர்களுடைய கூறிய வசனங்கள். அதில் நிறைய வசனங்கள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னை பாதித்த வசனமாக அதில் இருந்தது ஐயா அவர்களுடைய ஒரு நகைச்சுவை கலந்த, அதே சமயம் ஒரு கடவுள் பற்றி பேசும்பொழுது ஒரு நாசூக்கான ஒரு 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 காமெடி சென்ஸ் எப்போதுமே தலைவர் அவர்களுக்கு உண்டு. அதிலே அவருடைய மனைவியை வந்து அவர் வீட்டை விட்டு துரத்திடுறாரு அந்த கதாநாயகன். அவங்க வந்து அவங்களுடைய சகோதரர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இவர் போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடியாந்துருவார், அவருடைய குழந்தைய. ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே அந்த தாய் வந்தாக வேண்டிய கட்டாயம் வந்தோடனே வேறு வழியே இல்லாமல் அந்த தாயை கூப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அவருடைய மனைவி அங்கே வந்து விடுகிறாள். இப்போ மனைவி வந்தோடனே ஒரு ஒரு பாசம் ஒரு கணவனுக்கு வரும் இல்லையா, அதையும் மிக நாசுக்காக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். அப்போது மனைவி பக்கத்தில் வந்தோடனே இப்போ கணவன் பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு சென்றது வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமியே பிரிந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. என்னுடைய படுக்கையும் பாம்பு மேல் படுப்பது போல் ஆகிவிட்டது அப்படிம்பாங்க. ஆமாம்மா, மகாவிஷ்ணுவோட படுக்கையே பாம்பு தானே. ஓ அப்படியா, அப்போ நீ மகாவிஷ்ணுவே நீ நினச்சிட்டியானா? ஆமாம். அப்போ எனக்கு 4 கை இருக்கணுமே. ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லுவாங்க. அப்போ கைகளை தேடுவார். தேடிட்டு எனக்கு 2 கைகள் தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 2 கைகள் மறைந்து இருக்கிறது அப்படிம்பார். அப்படியா அப்படிம்பார். ஆமாம், என்னை அடிப்பதற்கு 2 கைகளையும் என்னை அரவணைப்பதற்கு 2 கைகளையும் வச்சுருக்கிறீங்க. இப்போ என் மேல் பாசமாக இருப்பதனால் அணைக்கக்கூடிய கை மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு கோபம் வந்தால் உங்களுடைய அந்த கோபக்கரங்களும் வெளியே வரும் என்று சொல்வார். அதை அவன் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சின்ன ஒரு பிதறுவார் அவர். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு தன் கணவனுக்கு மிக மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண், எப்பொழுது பார்த்தாலும் காலில் விழக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவரை எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழலில் கூட மிக அருமையாக நாசூக்காக ஒரு சாடலை சாடியிருப்பார் என்பதுதான் தலைவர் அவர்களுடைய பொன்னான வசனங்கள். 1952 பணம் என்ற திரைப்படம். இதில் அந்த கிளைமேக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது தான். ஒரு பணத்திற்காக அந்த பெண்ணை வந்து மரணம் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கும் அந்த பணம், அந்த வரதட்சணை என்பது ஒரு மாமனாருடைய பண ஆசை அதனுடைய மரணம் வரை கொண்டு சென்றிருக்குங்கிறது தான் கதை. அதிலே பணம் கிடச்சிருச்சுங்கிற ஒரு ஆசையில் தங்கவேலு ஐயா அவர்கள் வருவாங்க. அப்போது சிவாஜி அவர்கள் இருப்பாங்க. பத்மினி மரணம் அடைந்திருப்பாங்க. மரணமடைந்த சூழ்நிலை அவருக்கு அப்பவும் கூட அவருடைய பணம் கிடைத்து விட்டது என்ற மோகத்தில் தான் அவர் ஓடி வந்து எங்கே என்னுடைய பணம் அப்படிங்கிற சூழ்நிலையில் எங்கே அவளுங்கிற ஒரு தேட வேண்டிய ஒரு சூழல் வரும். அங்கே ஐயா சிவாஜி அவர்கள் வந்து தன்னுடைய வசனம் பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஜீவா உன்னோடு பேச மாட்டாள், உன்னை போன்ற லோபிகள் வாழும் இவ்வுலகத்தை விட்டே சென்று விட்டாள், பேராசை பேய்கள் எல்லா இடத்திற்கு, கருமிகளின் காரடிபடாத பூமிக்கு என்னுடைய கண்மணி சென்று விட்டாள் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவருடைய மனைவியினுடைய மரணம், அவருடைய மாமனாரை போய் பார்க்க விட மாட்டார். அது ஒட்டுமொத்த அந்த வசனத்தில் பணப்பேய், பண ஆசை, இதனால் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் யாருக்கு அது இருந்தாலும் சரி, இந்த வசனம் கேட்டால் நிச்சயமாக பண ஆசை போகிற அளவிற்கு ஒரு அருமையான வசனத்தை பணம் திரைப்படத்தில் 1956 ராஜா ராணி. தலைவர் அவர்களுடைய வசனங்கள் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்தது அந்த படத்திலிருந்து. தெரியும், 10 நிமிடம் ஐயா சிவாஜி அவர்கள் வந்து ஒரே ஷாட்டில் அதை நடிச்சிருப்பாங்க. நாங்கள் எங்களை போன்ற சினிமாவில் நடிக்க வர அத்தனை பேரும் அதை நாங்கள் மனப்பாடம் பண்ணி நடித்து பார்ப்போம். அது அந்த ஒரு வசனம் பேச தெரிந்தால் மட்டுமே நடிகன்கிற ஒரு சூழலெல்லாம் எங்களுக்கு உண்டு. இப்பொழுதும் திரைக்கு வருபவர்கள் தலைவர் அவருடைய வசனங்களை திரும்ப திரும்ப பேசி பார்த்து அதை மனப்பாடம் பண்ணி பேசிட்டா அவன் நல்ல நடிகன்கிற ஒரு கூற்று இப்பொழுதும் தமிழகத்திலே, தமிழ் சினிமாவிலே உள்ளது. இந்த சூழலில் ராஜாராணி திரைப்படத்தில் நான் வேறொரு வசனத்தை வந்து, அதாவது தலைவர் அவருடைய தமிழ் பற்று, அது அவருடைய முதல் படங்களிலே இருந்தாலும் கூட இதில் அது சுருக்கமாக அழகாக சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதுனால நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் வந்து அதை நடிச்சிருப்பாங்க. ஒரு புராண நாடகம் சேரன் செங்குட்டுவன். அப்போது ஒரு தமிழ் புலவர் வருவார். அங்கே ஒரு சுயமரம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்வார், தமிழ், செந்தமிழ், உலகம் போற்றும் தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்ட்டு உள்ளே வருவார். உள்ளே வரும்பொழுது இந்த சுயமர மண்டபத்தில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்கும் பொழுது அப்போது ஒரு அருமையான ஒரு காமெடி தலைவர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. வயசான உங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை, இளைஞர்களுக்கு எங்களுக்கு வேலைன்றீங்களா, உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வருவார். வரும்பொழுது நீ யார் என்று கேட்கும் பொழுது நான் ஒரு புலவன் என்று சொல்வார். அப்போது ஓ நீ புலவனா, உனக்கு கவிதை புனைய தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு ஐயா அவர்கள் அருமையாக பதில் சொல்வார். தலைவர்களுடைய ஒரு கூறிய வசனம், கவிதை புனைய தெரியாத கவிஞன், கத்தி தூக்கத் தெரியாத வீரன் இதுவரை இந்த தமிழகம் கண்டதில்லை என்று ஒரு அருமையான வசனம் அங்கே சொல்லப்படும். அதாவது தமிழனையும் சரி தமிழையும் சரி தலைவர் அவர்கள் தூக்கி பிடித்தது மாதிரி இன்னொரு வசனகர்த்தா தூக்கி பிடித்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை.